உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இல்ல சார், வயசு எப்படி ஒரு 55ல இருந்து 60க்குள்ள இருக்கும். இப்போ வரைக்கும் எந்த குழுவும் இல்லை சார். மேலூர் ஸ்டேஷன்ல இருந்து மட்டும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். அதை செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிருக்காங்க சார். நான் உங்களுக்கு கேட்டுட்டு அப்டேட் பண்ணுறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். என்னையா அது நேற்றுலேருந்து ஒரே இம்சையாக இருக்கு சார். மேலூர் ஸ்டேஷன்லேருந்து என்ன சார் சொன்னாங்க? சென்னையிலேருந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனுடைய அம்மா மிஸ் ஆனதா ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கான். ஆனால் அது ஒரு அன்அஃபீஷியல் கம்ப்ளைண்டா. இன்ஸ்பெக்டர் வந்தால் தான் டீட்டெயில் தெரியுமா. இன்ஸ்பெக்டரு கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் போயிருக்காராம். அவர் வந்ததும் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சார், இங்கே வெண்டிலேட்டர் ப்ராப்ளம் இருக்கு. பேஷண்ட் நிறைய பேர் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்கள இனிமேலும் ஐசியூவில் வச்சு பார்க்க முடியாது. இப்போ என்ன டாக்டர் பண்ணுறது? நார்மல் வார்டுக்கு தான் சார் மாற்றணும். ஆனால் வெண்டிலேட்டர் இல்லைன்னா அவங்க உயிர் பிழைக்கிறது கஷ்டம் சார். ரொம்பலாம் யோசிக்காதீங்க சார். அவங்கள என்னதான் காப்பாற்ற நினைச்சாலும் நினைவு திரும்பவான்னு தெரியல சார். அதனால நாங்கள் மற்ற பேஷண்ட்ஸ்க்கு தான் சார் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். சரிங்க டாக்டர், நீங்கள் சொல்கிறபடியே பண்ணிடுங்க. மேற்கொண்டு நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க யார் என்னன்னு எந்த க்ளூவும் கிடைக்கலையா சார்? இல்லை டாக்டர், அவங்க செல்ஃபோன் ரிப்பேராக இருக்கு. அதை சர்வீஸ் பண்ண கொடுத்துருக்கோம். அது ஒருவேளை வந்தால் கண்டுபிடிக்கலாம். மேலூர் ஸ்டேஷன்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதுவும் இன்ஸ்பெக்டர் வந்தால் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல டாக்டர். இதுக்கு மேலே நம்ம என்ன சார் பண்ண முடியும்? அவங்க உயிர் போகணும்னு இருந்தா போய் தான் சார் ஆகும். நர்ஸ், அவங்கள நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இல்ல டாக்டர், ஏற்கனவே அவங்க பல்ஸ் ரேட் இறங்கிட்டு இருக்கு. இப்போ அவங்கள நார்மல் வார்டுக்கு மாத்தினா கண்டிப்பா அவங்க இறந்துருவாங்க. நமக்கு வேற சாய்ஸ் இல்லையே. எத்தனை பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்கல்ல. யோசிக்காம நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். யோ சார், போய் அந்த செல்ஃபோன் ரெடியாச்சான்னு பார்த்து வாங்கிட்டு வாயா. ஓகே சார். ஒன்னும் இல்ல பாரதி. பாரதி, ஒண்ணு இல்லத்தா. தண்ணிய குடி பாரதி. என்ன பாரதி, வாயும் வயிறுமா இருக்கும் போது நேரத்துக்கு சரியா சாப்பிட வேண்டாமா? காலையில நான் சாப்பிட்டுதாமா வந்தேன். இருந்தாலும் டயர்டா இருக்கு. அண்ணா, அவங்க உங்களை யோசிச்சு யோசிச்சு தானே இப்படி இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்கண்ணா. ஏய் பவி, ஏன் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இது கன்சீவ் ஆகும்போது இந்த மாதிரி வாந்தி மயக்கம்லாம் வர்றது நார்மல் தான். நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க. சரி வாங்க, ஹாஸ்பிட்டல் போலாம். இல்லைங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தனா சரியாயிடும். ஆதி, அவ அப்படிதான் சொல்லுவா, நீ கூட்டிட்டு போ. பாரதி வாங்க போலாம். அப்போ நீங்களாம் எப்படி வீட்டுக்கு போவீங்க? வீடு பக்கம் தானேக்கா. இங்க இருந்து நாங்க எல்லாரும் ஆட்டோல போயிடுவோம். நீங்க ஆதி அண்ணா கூட போங்க. சரி பாரதி, வாங்க, பாத்து. பாத்து வாங்க. என் கணக்கு சரியின்னா ஒண்ணு அவ உயிரோட இல்லாம இருக்கணும், இல்ல அவ உசுறு அவளை விட்டு போய்கிட்டே இருக்கணும்.
எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், சொல்லுங்க. டாக்டர் ஷியாம்லாவை பார்க்கணும். 2 minutes வெயிட் பண்ணுங்க. டாக்டர் உள்ளதா இருக்காங்க, கேட்டுட்டு வந்துடுறேன். உட்காருங்க, போங்க. சார், டாக்டர் உங்களை உள்ள வர சொல்றாங்க. வரேன்னு சொல்லுங்க. வாங்க. வாங்க. உட்காருங்க. என்னாச்சு? டாக்டர், என் ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்க. இன்னைக்கு காலையில கோயிலுக்கு போயிருந்தப்போ திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க. நர்ஸ், இவங்களுக்கு பிபி செக் ஓகே டாக்டர். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.